இந்த இந்த டிட்வா காற்றழுத்த தாழ்வு புயலாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி டெல்டாவிற்கு ஒரு 3 முறை இந்த மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக இப்போது திரும்பி செல்லும் போது மழைப்பொழிவு புதிய நிகழ்வும் டெல்டா என்றால் அந்த காவிரி படுகை மாவட்டங்கள் அனைத்தும் மிதந்து கொண்டே தான் இந்த 15ஆம் தேதி வரை இருக்குமா சார்? அதாவது ஏற்கனவே பெய்த அளவுக்கு மிதக்கும் அளவில் ஒரு 20-25 சென்டிமீட்டர் பெய்ய வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு இப்ப வடிந்து கொண்டிருக்கு. ஒரு 10 லிட்டர் வடியுதுன்னா பேசாம இருந்தா 10 லிட்டர் வடிஞ்சிடும். 1 லிட்டர் மழை மேல பெய்யும், 2 லிட்டர் பெய்யும். அப்போ 10 லிட்டர் வடியும் போது 2 லிட்டர் பெய்ஞ்சா 8 லிட்டர் தான் வடியும். அது இந்த மாதிரி ரேஷியோ போயிட்டு இருக்கும். வடிதல் என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அவ்வளவுதான் தவிர பெரிய மழை பாதிக்கும் மழை இல்லை. ஆனா விட்டு 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 மழை இருக்கும், காயவே விடாது. இந்த பூச்சி விரட்டு அடிக்கிறது போன்ற பணிகள் தான், சாலை போடுறது, இந்த பணிகள்லாம் கடுமையான டிஸ்டர்பன்ஸ். அது இப்ப முடியவே முடியாது. இந்த மாதிரி வெயில் இல்லாத நாள் இருக்கும்னா அது பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் தான் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்போதைக்கு இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டைக்கு ஒரு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை நீடிக்கிறது. நாளைக்கு வந்து அந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது நீங்கள் கூறியது போல அந்த மரக்கான மறைய கரையை கடந்தால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வரை இது போகும். நாளை காலையில் அது செல்லும். நள்ளிரவிலிருந்து காலையில் அந்த அதிக கனமழை பொழிவு இருக்கும் என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு இப்போ நாளை மாலைக்குள் அந்த மழைப்பொழிவு நிற்குமா சார்? அதாவது நான் வாய்ப்பு 1 2ல கொடுத்ததுல வாய்ப்பு 2 1 இந்த 2க்குள்ளதான் கரை கிடைக்குது மரக்கான மறிக்கை. அதனால இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டது. சென்னை மழை இதெல்லாமே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதும் 3ஆம் தேதி வரை மழை இருக்கும் என்பது உறுதி. நாளை மட்டும் அச்சுறுத்தல் மழை. காலையில கண்டிப்பா ரெட் அலர்ட்டா மாறும். நாளை காலை ரெட் அலர்ட்டாக மாறும். நள்ளிரவு பிறகு அது ரெட் அலர்ட்டாக மாற்றலாம். நாளை அதிகாலை கூட திடீர் ரெட் அலர்ட் வழங்கப்படலாம். அப்படித்தான் மழை தெரியுது நாளை அதிகாலையில காலையில. ஆனால் இது ரெட் அலர்ட் நம்ம மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நேற்று பெய்த மழையோ அல்லது அதற்கு சற்று சில சென்டிமீட்டர் குறைவா தான் இருக்கும். 26 பெஞ்சிருக்கு, ஒரு 25ஓ 20ஓ அப்படிதான் இருக்கும். அதுக்காக 26க்கு மேல போயிடாது. 26 நேற்று பெய்திருக்கிறது எண்ணூர்ல, இதுக்கு குறைவா 24 20 இப்படித்தான் இருக்கும். அச்சப்பட தேவையில்லை. இதே போல அதே இடத்துல அதே பகுதிகளில் தான் இப்படி கடலோரமும் சென்னைக்கும் சென்னை கடலோரம் திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் கடலோரம் தான் மேற்கிழக்கு பகுதி தான் அதிக மழை தெரிகிறது. இது கரை கடந்து போன பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அதையும் தாண்டி குப்பம், கோலாறு, பெங்களூரு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இது கரை கடந்து உள்ள போகும்பொழுது காற்று அப்படியே ஏறி நீலகிரி வரைக்கும் போய் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, இன்னொரு முக்கியமான சந்தேகம் தான் இருந்த டிட்வா இன்று காலையிலிருந்தே அதனுடைய வேகம் குறைந்து கூடி அதன் பின்னர் இது திடீரென இது ஆந்திரா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இது மீண்டும் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்றெல்லாம் அதனுடைய போக்கில் இந்த ஃபோர்காஸ்டில் பலவிதமான மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ்வதற்கு என்ன சார் காரணம்? ஏன்னா காலையில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது, திரும்ப 3 கிலோமீட்டர் ஆச்சு, திரும்ப 12 ஆச்சு, திரும்ப 8 ஆச்சு. இது மாறி மாறி அது முன்னும் பின்னும் போவதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று 30 கிலோமீட்டர் நெருங்குன்னு சொன்னீங்க, இப்போ 63 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது நெருங்குவதற்கான காலம் இன்னும் எவ்வளோ ஆகும் சார்? அது மாறுவதற்கு என்ன காரணம்? கண்டிப்பாக அதான் அடர்மிகு ஊடகம். அது இந்நேரம் காலையிலயோ மதியமோ கரை கடந்திருந்துன்னு வச்சுக்கலாம். இது முந்தைய கரை கடந்திருந்ததுன்னா இன்னும் கரைக்கு மரக்காணத்துக்கு முன்னாடியே மாமல்லபுரத்துல கரை கடந்திருக்கும். நேரமாகி விட்டது. இருக்கும் குளிர் இன்னும் அடர்மிகு ஊடகமா தான் நம்முடைய தரைப்பகுதி ஆகும். அது இரவாகி விட்டதுன்னா இன்னும் குளிர் அதிகமா தான் இருக்கும். ஆகவே இது நெருங்கும் நேரம் நள்ளிரவு. போராடி 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 இன்னும் 3 கிலோமீட்டர் வேகத்துல கூட குறைஞ்சிடும் மணிக்கு. அது விடிந்து கூட போய்விடலாம். சில நேரங்கள்ல விடிந்து கூட போய்விடலாம். அப்படித்தான் நடக்கும். ஆனா கரை கடக்கும் இடத்துல மாற்றம் இல்லை. புதுச்சேரி மரக்காணம் புதுச்சேரிக்கு அருகில் தான் கரை கிடக்கும். அதுல கரை கடப்பதுல காற்று இருக்காது. முற்றிலுமாக செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாகும். கரை கடக்கும் நேரம் இன்னும் கொஞ்சம் கூட தாமதம் அடையலாம். காரணம் அது ஊடகம் அடர்ந்த ஊடகமா இருக்கிறதுனால. ஆனா நம்ம சொல்லவே இல்லை ஆந்திரா போகும்னு சொல்லல, திருவள்ளூர் நுழையும்னு சொல்லவே இல்லை. சென்னைக்கு அருகிலோ அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்துல நுழையும். அப்பதான் ஒரு வார்த்தை வந்துச்சு. இது அதுக்குத்தான் தெரியும், சென்னையா செங்கல்பட்டா மரக்காணமா அப்படிங்கிறது அதுக்குத்தான் தெரியணும். இப்படி முயற்சி செய்து கொண்டு இப்போ இறுதியில மரக்காணத்துக்கு அருகே கரை கிடக்கும்.